வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எம்எம் குட் ஃபார்ம், மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி தாலுக்கில் வந்து பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த ஆடுகளுக்கு பிபிஆர் நோயை பற்றி ஒரு முழு காணொலியாக பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், இதை பற்றி அதிகமான அளவில் இருந்தாலும் பார்ப்போம். ஒரு விஷயத்தை பல முறை கற்றுக்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. நம்மள்கிட்ட சிறுவிடை கோழிகள் இருக்குது, கோழி குஞ்சுகள் இருக்குது, சேவல்கள் இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக நம்ம உள்ள கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் நம்மளை வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளலாம். அதே மாதிரி நம்ம வந்து விதைகள் விற்பனை செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம். அகத்தி, கோயஃபஸ், ட்ரெயின், சவுண்டல், வேலி மசால். இந்த விதைகள் எல்லாமே 5 வருடம் வரை நல்லா வளரக்கூடியது. தமிழகம் முழுவதும் டிரான்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக நம்ம உள்ள கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நம்ம முன்கூட்டியே சொன்ன மாதிரி அந்த ஆடுகளை பொறுத்த வரைக்கும் பிபிஆர் நோய் வந்து எல்லா காலகட்டங்கள்லேயும் வரும். இப்போ இருக்க மழை காலகட்டங்கள் இனி வர்றது ஃபுல்லாமே மழை காலங்கள் தான் சொல்லுவாங்க. நம்ம ஏரியாவில் அங்கே மழை பெஞ்சிட்ருக்கு. இந்த மாதிரி டைமில் தான் பிபிஆர் அதிகமான அளவில் பரவிட்டுருக்கும். இந்த பிபிஆரை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா, ஆடுகளுக்கு வந்து மூக்கு சளி ஒழுகிட்டே இருக்கும், அதே மாதிரி பின்னாடி வந்து கழிஞ்சிக்கிட்டே இருக்கும். இந்த 2 அறிகுறியும் தான். இது வந்துச்சுன்னா நம்மள்கிட்ட இப்போ ஒரு 10 ஆடு வளர்க்குறோம், அதுலேருந்து ஒரு ஆடுக்கு வந்துருச்சுன்னா அந்த ஆட்டிலேருந்து மீதம் இருக்க 9 ஆடுகளுக்கும் பரவிடும். இல்லாட்டி நம்மள்கிட்ட ஒரு 20 ஆடு வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், சந்தையில் போய் ஒரு 5 ஆடு வாங்கிட்டு வரோம், அதில் ஒரு ஆடுக்கு பிபிஆர் இருக்குது நம்ம தெரியாமல் வாங்கிட்டு வந்துட்டோம்னா, அதுலேருந்து நம்ம வாங்கினதுலேருந்து நம்மக்கிட்ட நல்லா இருக்க ஆடுகளுக்கும் இந்த பிபிஆர் நோய் வந்து பரவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் பிபிஆர் நோய் இல்லாத ஆடுகளை வாங்குறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா ஒவ்வொரு இதையும் நம்ம காசு போட்டு வாங்குகிறோம். ரொம்பவும் 1 மாத உழைப்பு, சில பேர்த்துக்கு 2 மாத உழைப்பாக இருக்கலாம் நம்ம ஆடுகள் காசு போட்டு வாங்குறது. அதனால் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. குறிப்பாக இந்த மழைக்காலங்களில் ஆடுகள் வாங்குறது கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. கொட்டைக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக வளர்க்கலாம். இதை நம்ம முன்கூட்டியே வரவணாமல் தடுக்கிறதுக்கு இந்த மாதத்துக்கு முன்னாடியே ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து தடுப்பூசிகள் போட்டிருக்கோம். தடுப்பூசிகள் போட்டுட்டோம்னா இந்த பிபிஆர் நோய் வந்து நம்ம ஆடுகளுக்கு வந்து வரவே வராது. அதனால தான் நம்ம வந்து தடுப்பூசிகளை ஃபாலோ பண்ண சொல்கிறது. இது ஆடுகளுக்காகட்டும், நாய்களுக்காகட்டும், எல்லா பேர்த்துக்குமே ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா ரொம்பவும் நல்லது. ஏன்னா நோய் தாக்காமல் இருக்கிறது நம்மளுக்கு ஒரு பெரிய இழப்பை ஏற்படுத்தாமல் இருக்கும். இந்த மருந்தினுடைய விலை எல்லாமே கம்மி தான். ஆனால் ஒரு டோசேஜ்னு எடுத்துட்டோம்னா அது வந்து 100 ஆடுகளுக்கு போடுற மாதிரி தான் வரும். அதனால் உங்கள் நண்பர்கள் யாரும் பக்கத்தில் ஆடு வளர்க்குறாங்கன்னா அவங்கள்ட்ட நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு 20, அவங்க ஒரு 20ன்ற மாதிரி வளர்த்துட்டு இருந்தாங்கன்னா நீங்கள் பாதி அமௌண்ட்டு போட்டு கூட வாங்கிக்கலாம். ஏன்னா 100 எம்எல் 100 எம்எல் சொல்ல முடியாது, 100 எம்எல்னே கரெக்டாக சொல்லலாம். அந்த இதில் தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணி தருவாங்க. நம்ம அதை கால்குலேட் பண்ணி தான் இன்ஜெக்ஷன் போடுறதும் பண்ணணும். இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணி வச்சுருக்கோங்க. இப்போ வர காலகட்டங்களில் சகதி, அதே மாதிரி மேய்ச்சலுக்கு ஆடுகள் அதிகமான அளவில் எடுத்துகிட்டு போகாதீங்க. ஏன்னா அடுத்தடுத்து எங்கள் ஏரியாவில் வாய்க்கான, கால்கான இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. இதுவும் ஒரு ஆட்டுக்கு வந்துச்சுன்னா அடுத்தடுத்த ஆடுகளுக்கு பரவக்கூடிய ஒரு நோய் தான். அதை பற்றி நம்ம முழுசாக பார்ப்போம். ஏன்னா இந்த வாய்க்கானை, கால்கானையை பொறுத்த வரைக்கும் காலில் வந்து கொழும்பில் வந்து புண்ணாயிரும். இதனால் ஆடுகள் வந்து நடக்கவே நடக்காது. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதே மாதிரி வாய்க்கானன்றபோது வாயில் புண்ணாக வந்துடும். ஆடுகள்னால் சாப்பிடவே முடியாது, அந்தளவுக்கு இதாயிரும். இப்போ நம்ம ஆடுகள் சாப்பிட்றது எல்லாமே கோஎஃப்எஸ் 29 வேலி மசால் தான். இது மதியான பொழுது நல்லாவே சாப்பிட்டுட்ருப்பாங்க. குறிப்பாக இந்த மாதிரி பசுந்தை உணவு போட்டு வளர்த்தோம்னா வெயிட் சீக்கிரமாக வளர்ந்து வரும். நம்ம விதைகளை விற்பனை செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம். உங்களுக்கு தேவையான கண்டிப்பாக நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இப்போ பார்க்குறது எல்லாமே காலையில் எடுக்கிற வீடியோ தான். காலையில் அகத்தி போட்டுருவோம். இன்றைக்கி காலையில் அகத்தி போட்டோம்னா அடுத்த நாள் காலையில் நம்ம வந்து சவுண்டல் போடுவோம். மதியான வேளையில் தான் கோஎஃப்எஸ் 29 வேலி மசாலும் போடுவோம். சாயங்கால நேரம் நம்ம வந்து சோளத்தட்டைகள் இல்லாட்டி கூளம் இந்த மாதிரி விஷயங்களை போடுவோம். இந்த மாதிரி ஆடுகளை நம்ம வளர்த்தா தான் ஆடுகள் ரொம்பவும் வெயிட் அதிகமான அளவில் வரும். அதுவும் இல்லாமல் குறிப்பிட்ட காலகட்டங்களில் அதிகமான உடல் எடை கூடும். நம்மளுக்கு செலவு கொஞ்சம் கம்மியாகும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமான அளவில் இருக்குது. நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம ஒரு 4 வருடமாக இதை தான் ஃபாலோ பண்ணி வந்துட்டுருக்கோம். என்ன ஒரு விஷயம்னா, நம்ம கற்றுக்கிட்ட நிறைய விஷயத்த யூடியூப்பில் போட்டிருக்கோம். ஆனால் தொடர்ந்து போட முடியல. அதான் ஒரு சங்கடமான சூழ்நிலை உருவாகிட்டுருக்கு. நம்மளும் அடுத்துக்கான முயற்சிகள் செஞ்சுட்டு தான் வந்துட்டுருக்கோம். கண்டிப்பாக போடுவோம். சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை
உங்கள் நண்பர்கள் யாரும் மாடு வளர்த்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பான முறையில் ஷேர் பண்ணி விடுங்க. இது மூலிமா தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வர்றது எல்லாமே நம்ம சொன்ன மாதிரி நோய் காலகட்டம் தான். இந்த ஜனவரி வரை நோய் அதிகமான அளவில் தாக்கம் இருக்கும். அதனால் ஆடு வாங்குறதா இருந்தால் நீங்கள் ஜனவரிக்கு மேலே வாங்குங்க. இப்போதைக்கு நீங்கள் வந்து காடை உழுது போட்டு இந்த ஆடுகளுக்கு தேவையான பசுந்தீவனம் வந்து விதைச்சி வச்சுக்கோங்க. அது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.